ஹலோ கைஸ், இதுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ரீசெண்ட் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் பேமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு A to Z ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம ஆன்லைனில் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆன்லைனில் குயிக்காக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காக ஸ்கிரிப்டிங் எல்லாமே தெரியும், பேசிக் கோட்ஸ்லாம் பண்ண தெரியும். ஆனால் எனக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, நம்மளுக்கு பேசிக் கோட்ஸ் தெரிஞ்சாலே போதும். ப்ளஸ் பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும். எனக்கு ஹை லெவலில் நான் இங்கிலீஷ் பேசணும், ஹை லெவலில் நான் கோட் பண்ணணும் அப்படின்றது அவசியமே இல்லை. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நான் Upworkல ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹார்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஜாபுமே இனிஷியல் ஸ்டேஜில் கிடைக்கல. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிது. ஸோ அதை உங்கள் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணணும், என்னோடய ரீசெண்ட் பேமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விருப்பப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேட்சாக உங்கள் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்னுடைய ரீசெண்ட் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட். எனக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரியும், லைக் பைத்தான், Perl, PHP அந்த மாதிரி. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் அண்ட் ஈஸி டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு Perl ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்டிங் தான் ரெக்யர்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் நான் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இன்விடேஷன் வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் இமீடியட்டாக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரைலாம் எப்போ ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்தாலும் சரி, நீங்கள் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கிளைண்ட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது கிளைண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போன உடனே அவங்க திருப்பி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு ப்ரைவேட் சேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிளைண்ட்டை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கும் கிளைண்ட்டுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. ஸோ இதில் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மேஜராக நோட் பண்ண வேண்டியிருக்குன்னா, குயிக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்போஸ் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்மளோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அவங்க ரீட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, டெஃபினட்டாக அது ரீசனபிள் டவுட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. ஆன்சர் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கிளைண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இமீடியட்டாக கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதில் இன்னும் நிறைய நம்ம என்ன நோட் பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம கொஷின்ஸை ரைஸ் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த கொஷின்ஸ் ரீசனபிள் கொஷினா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது தெரிஞ்சிடும் நம்ம ஒரு ப்ரோக்ராமர் லெவலில் கொஷின் கேட்குறோமா இல்லை அன்னெசரியாக கொஷின் கேட்குறோமா அப்படின்றது. ஸோ இந்த கிளைண்ட் இன்ட்ராக்ஷன்லேயே என்னால் போதுன்ற அளவுக்கு கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ப்ளஸ் கிளைண்ட்டோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிளைண்ட் எவ்வளோ பட்ஜெட் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்குயர்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ டெஃபினட்டாக இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் அவங்க கிட்ட வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணாங்கன்னா $50 ஒரு ப்ராஜெக்ட்டை கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் என்ன பண்ணேன்னா கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 30 minutes தான் ஆச்சு. ஸோ எனக்கு 30 minutesல முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கிளைண்ட்டுக்கிட்ட சென்ட் பண்ணிட்டேன். திருப்பி நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், இதுதான் உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரெக்குயர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஸ்கிரிப்டை சென்ட் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு சின்ன மைனர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் சென்ட் பண்ணார். ஸோ அதுக்கேற்றப்பல நான் என்ன பண்ணேன்னா சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு திருப்பி சென்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு 15 minutes ஆயிருக்கும். ஸோ மொத்தமாகவே எனக்கு பார்த்தீங்கன்னா 30 to 45 minutes. ஸோ இதுக்குள்ளே என்னால் $50 ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடிஞ்சது Upwork யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் ஆன்லைன் ப்ராஜெக்ட் வச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கவங்க டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, 30 minutesல நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி முடித்தோம், இன்புட் என்ன அவுட்புட் என்ன வந்தது அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராமிங் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.